அட மொட்டு பத்துலு என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, உங்க மூஞ்சி ஏப்பா இப்படி சுருங்கி போயிருக்கு? டேய் பூசணிக்கா மண்டையா, காலையில இருந்து உடம்பே சரியில்லடா. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. உடம்பு யாரோ 10 பேர் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. உடம்புல உசுறு இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு. டேய் பூசணிக்கா மண்டையா, நீ ஏதாவது மருந்து மாயம் பண்ணியாவது எங்க உடம்புல சுறுசுறுப்பை ஏத்துறா. ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால எதுவுமே முடியலடா. தூக்கமா ஓஹோ, நல்ல நேரத்துல நல்ல விஷயத்துக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒரு எனர்ஜி சார்ஜரை தயார் பண்ணிருக்கேன். எனர்ஜி என்னதும் குடிக்கிறது சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க. அத உங்க உடம்புல போட்டுக்கிட்டீங்கனாலே போதும், அவ்வளவுதான் எனர்ஜி வந்துரும். ஓகேடா பூசணிக்கா மண்டையா, இப்ப வேணா அத போட்டுக்கிறேன்டா. ஆனா இவர் என்ன பண்ணாலும் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமே, என்ன பண்றது? அட அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா, பயப்படாத. டாக்டர் ஜக்கா தயார் பண்ணா எல்லாம் பக்கவா இருக்கும். சூப்பரு, எனக்கு சுறுசுறுப்பு ஏறிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன் தெரியுமா? இனிமே எனக்கு சோம்பேறித்தனமே இருக்கவே இருக்காதுடா. ஆஹா, ஆரம்பிச்சிட்டானே. வழி விடுங்கடா. வாங்க வாங்க, மோட்டோ பத்துல உங்களுக்காக சமோசா சுட சுட தயாரா இருக்குப்பா. ஏய் டீக்கட மண்டையா, இனிமே எனக்கு இந்த சமோசா எல்லாம் தேவையில்லடா. வயிறு நிரம்பி இருக்கு, நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். என்னது சமோசா வேண்டாமா? இத கேட்கவே அதிசயமா இருக்கு. அதுவும் நீ சொல்லி கேட்க ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏய், நான் எதுக்குடா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் உண்மையத்தான் நான் சொல்றேன். இத பாரு, நான் கையில ஒரு காப்பு கட்டி இருக்கேன் பாத்தியா? இத அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையா தான் என் கையில கட்டி விட்டான். இத கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா நான் உடம்புல சுறுசுறுப்பு சும்மா அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மலையவே தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்குடா. என்ன அடிக்காத அடிக்காத அடிக்காத. சமோசா தட்டி போச்சு. போட்டு நீ நல்லா இருக்கியா? ஏன்டா அப்படி பண்ண? யாரையா அந்த ஜட்கா மண்டேரா? போடணும், நீ தானே அந்த எனர்ஜி சார்ஜரை உருவாக்குன. எப்படி எல்லாம் உருவாக்குவியா? அப்புறம் நான் எப்படி பழப்பம் நடத்துறது? ஏன்டா ஜட்கா தயவு செஞ்சு என்ன விட்டு வேண்டாம். இனிமே நான் இந்த மாதிரி எதையும் கண்டுபிடிக்க மாட்டேன். பாஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மோட்டுக்கிட்ட டாக்டர் ஜக்கா எனர்ஜி பிரேஸ்லெட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதனால அவங்களுக்கு பசிக்காது, தூக்கமே வராது. அது மட்டும் இல்ல, உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் உடைக்கிற தெம்பும் கிடைக்கும். அப்படின்னா நான் மோட்டோ பத்லோ கிட்ட இருந்து அந்த சார்ஜரை திருட போறேன். ஏன்னா பெரிய டான் எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காரு. மலையை குடைச்சு உள்ள இருக்கிற வைரத்தை நான் திருடணும். அதுக்காக நான் நிறைய ஆளுங்களை சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி கொடுக்காம இந்த சார்ஜர் மூலமா சார்ஜ் பண்ணி வேலையை வாங்கிக்கலாம். நாம அதுக்கப்புறம் பெரிய கோடீஸ்வரங்களா இல்ல. மோட்டோ சார்ஜரை சார்ஜிங்ல போடுடா. பத்துல சார்ஜர் போட்டு வச்சிருந்தா அந்த ரிங் எங்கடா காணோம்? என்னடா புது அக்க போரா இருக்கு. அத உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தானடா தூங்குன. பக்கத்துல வச்சு சார்ஜர் கூட போட்டியேடா. டேய் மண்டப்பையில ராத்திரி நான் தான்டா அந்த சார்ஜர்லயே போட்டேன். அப்ப அத யார் எடுத்துட்டு போனாங்க? எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஹலோ, என்ன 2 இடத்துல திருட்டு நடந்திருக்கா? டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன 4 இடத்துல திருட்டா? ஓகே, டோன்ட் வரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயம்மா, இந்த புர்புரி நகரத்துல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த திருட்ட பண்றது? எப்படி இந்த திருட்ட பண்றாங்க? அதோட எதுக்காக திருடுறாங்க?
டேய் பூசணிக்காய் மாட்டியா, நீ கொடுத்த ரிங்க நேத்து ராத்திரி எவனோ எங்க வீட்டுக்குள்ள வந்து களவாடிட்டு போயிட்டான். என்ன சொல்றப்பா மோட்டு? இப்ப நான் அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ட்ராக்கிங் டிவைஸையே நான் கண்டுபிடிச்சாகணுமேப்பா. இப்படி பண்ணிட்டியே. ஆனா கடவுளே, மோட்டு பத்லு நீங்க இங்க இருக்கீங்களா? அங்க புர்புரி நகரத்துல ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லா பொருளும் எங்க இருக்கு? எல்லாமே காணாம போய்கிட்டு இருக்கா. அப்போ எங்களோட பொருள் அந்த களவாணி பையன் கிட்ட தான் இருக்குமா? அப்ப நாங்க தான் அதை கண்டுபிடிக்கணுமா? புர்புரி நகரா இருந்தாலும் சரி, பூதமங்கலமா இருந்தாலும் சரி, நாங்க கண்டுபிடிச்சே காட்டுவோம். ஐடியா. அதாவது நாம சாதாரண மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டுக்கலாம். அவங்க நம்மள வந்து கடத்திட்டு போவாங்க. ஏற்கனவே கடத்தி வச்சிருக்கிறவங்க எங்க இருக்காங்களோ அங்க நம்மள கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஊம குத்தா குத்திட்டு அவங்கள காப்பாத்துவோம். அத பாவிங்களா, இவங்க இப்படிதான் எல்லாத்தையும் கடத்திட்டு போறாங்களா? இத எங்க தான் கொண்டு போறானுங்க? சிங்கம் சார், அங்க ஒருத்தன் நின்னுந்தாலும் அவனை மட்டும் கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே. டோன்ட் வரி, அவங்க திரும்ப வருவாங்க. அப்போ நம்மள கூட்டிட்டு போவாங்க. வாங்க போலாம். டேய் சோமேறி பசங்களா, எங்களை ஏன்டா விட்டு போறீங்க? அடே, நாங்களும் இந்த ஊர்க்காரங்க தான்டா. வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போங்கடா. வந்துட்டாங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வாங்க வாங்க, இவங்களோட கல்லிய சங்கிலிய மாட்டு, அதுக்கப்புறம் கையில கோடாலியை கொடுத்து தோண்ட சொல்லு. போங்க போங்க. ஜோ, உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது ஏன் பாசிபிள். சட்டத்தின் மீதானையா சொல்றேன். மரியாதையா நீங்க சரண்டர் ஆயிடுங்க. ஓஹோ, நீங்க தானா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன பொடிச்சிடலான்னு பாத்தீங்களா? வேட்டையாடி ஜான பிடிக்கலான்னு நினைச்சீங்க. ஆனா அந்த வேட்டையில நீங்களே இப்ப இரையாக போறீங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க அடிமையா இங்கே இருக்க வேண்டியதுதான். போய் மலையை குடிச்சு வைரத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுங்க. போங்க. அடே மோட்டு பத்லு, சிங்கம் சார், எங்களை எங்க இருந்து காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். கேளுங்க கேளுங்க, இப்போ சாப்பாடு நேரம் வந்துருச்சு. அதனால எல்லாரும் வரிசையில வந்து நில்லுங்க. வரிசையில வாங்க. சீக்கிரம் சொல்லுமா, என்னென்ன மெனு போடுறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இதோ காட்டுறேன் பாரு, எனர்ஜி சார்ஜர் என்கிட்ட இருக்கு. பத்லு, இந்த மண்டப்பைய தானே அந்த ரிங்கிய திருடிட்டு வந்திருக்கான். எவ்வளவு சாப்பாட்டு பதிலா ஷாப் கொடுக்குறாங்க. சீக்கிரம் எல்லாரும் போங்க, லஞ்ச் டைம் ஓவர். போய் இப்ப எல்லாரும் வேலைய பாருங்க. நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறான். வேலை வேலைன்னு வேலையே வாங்கிட்டு இருக்கிறான். கூட்டம் பையன் ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. வைரம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலையை நிறுத்தவே கூடாது. பத்லு, நான் சொல்றத கேளுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஐடியா. கொக்கர 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 முறுக்கனா. அண்ணா ஜான் அண்ணா, நீங்க என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? நான் வேணா உங்களுக்காக நல்ல ஸ்வீட்டா ஒரு சமோசா போட்டு டீ போட்டு கொண்டு வரேன். நல்ல ஐடியா தான். சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. இந்த மோட்டுவை பார்க்க வச்சு நான் அது எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். போ போ. இந்த சமோசா மோட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இத நான் தான் சாப்பிடுவேன். மோட்டு தேவை வெறும் சார்ஜர் தான். மோட்டோ, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சமோசாவுக்கு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான். அது அவனை சாப்பிட வச்சு அவனை பிக்கப் பண்ண வைக்காது. குட்டப்பையில தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சமோசாவாது குடுறா, பசிக்குதுடா. முடியாது, தர முடியாது. நான் உனக்கு சமோசா தர மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ற? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு.
என் தட்டுல இருந்த சமோசா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னைய பிடிச்சு இழுக்க பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். ஜெய் ஹோ! ஏய் குட்டப்பையில என் சமோசாவையா தின்ன பார்த்தேன். வாங்கடா, யார் யாருக்கு சமோசா வேணுமா வாங்க, நான் கொடுக்கிற சூடா சமோசா வாங்கடா. என்ன இப்படி சொன்னது? டேய், வேடிக்கை பார்க்காம வந்து என்ன காப்பாத்துங்க, முடியல. என்ன விடுங்கடா, விடுங்க. காப்பாத்த சொன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து சுத்துறீங்களே, விடுங்கடா. ஜான் கீழே வா. மரியாதையா சட்டத்துல வந்து சரண்டர் ஆயிடு. ஆன்சா. டேய் குட்டப்பையில, இது என் கையில போடுற ரிங்குடா, இது என்னுடைய சார்ஜர். இத வச்சு என்னையே சார்ஜ் பண்ணலாம் பாக்குறியா? இத அழிச்சிடுறேன். சிங்கம் சார் வாங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வாங்க. அங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் புது பாடத்தை. சிங்கம் சார் இந்த வைர சுரங்கத்துல இந்த வைரத்தை எடுக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு ஒரு சொட்டு கூட கொடுக்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் திட்டம் போட்டதெல்லாம் வீணா போச்சு.